எல்லையில நிலவர போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் 7 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. அது என்ன 7 நாட்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல் போட்டி அதோட லீக் சுற்றுகளை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்தை எட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த அணி வந்து பிளே ஆஃப்ல விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதியாகாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த சண்டை அப்படிங்கிறது ஐபிஎல் போட்டிகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஐபிஎல் போட்டிகளில் உள்நாட்டு வெளிநாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாமல் ஏராளமான ரசிகர்கள் அதை பார்க்கறதுக்கும் வராங்க. இந்த போட்டிகள் எல்லாமே வந்துட்டு மேக்சிமம் இரவுகளை தான் நடத்தப்படுது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இதற்கான பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்தியாவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் பிசிசிஐ வந்து 7 நாட்களுக்கு போட்டிகளை வந்து ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்புறமா நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து போட்டிகளில் பின்னர் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இறுதிப் போட்டி வந்து மே 25ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ அது கூட இருந்து சேர்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் போட்டிகள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி போச்சு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் தான் அடுத்ததாக விளையாட இருக்காங்க. ஆனால் இதற்கு நடுவிலேயே பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனலுமே வந்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் மேக்சிமம் பிசிசிஐனால் இந்த ஐபிஎல் போட்டிகளை தள்ளி போட முடியும். அதற்கு மேலேயும் நடத்த முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சுன்னா இந்த ஐபிஎல் போட்டிகளை மொத்தமாகவே வந்து வேற ஒரு ஸ்கெடியூலுக்கே மாற்ற வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் மட்டும்தான் ஆசிய கோப்பை தொடர் நடக்க இருக்கு. ஸோ அது மட்டும்தான் வந்து கேலண்டர் இயர்ல மற்ற நாடுகள் இன்வால்வ் ஆகாத ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆசிய நாடுகள் மட்டும்தான் அதில் விளையாடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த கேலண்டர் இயர்ல இருக்கிற இந்த ஆசிய கோப்பையை மட்டும் தூக்கிட்டு அதற்கு பதிலாக ஐபிஎல் போட்டிகளை நடத்துறதுக்கான முன்னெடுப்புகளை தான் பிசிசிஐ அடுத்ததாக எடுப்பாங்க. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்துட்டு இனி நடக்க இருக்கிற போட்டிகள், அதுக்கப்புறமா பிளே ஆஃப், ஃபைனல், இது எல்லாமே வந்து செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிய அணிகள் மொத்தமா வந்து இதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஸ்கெடியூலை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற அணிகளுக்குமே வந்து மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே வந்து பெருசா அந்த சமயத்தில் வந்து போட்டிகள் எதுவுமே கிடையாது. அதனால அந்த வீரர்களுமே வந்து இந்த தொடரில் பங்கேற்கிறதுக்கு ஏதுவான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் பிசிசிஐ வந்து அதை ரத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இதில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒன்றாவும் இருக்கு. ஏன்னா இதோட ஒளிபரப்பு உரிமையாகட்டும், அதுக்கப்புறம் விளம்பரதாரர்களோட உரிமையாகட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரும் தொகையை பிசிசிஐ வாங்கி இருக்காங்க. ஒருவேளை போட்டிகள் வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த தொகை எல்லாத்தையுமே அவங்களுக்கு திருப்பி தர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அதை பிசிசிஐ எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த சமயத்தில் கூட ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதி டோர்னமெண்ட்டை நாங்கள் போயிட்டு தென்னாப்பிரிக்காவில் நடத்திக்கிறோம் அப்படின்னு தான் வந்து பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் கூட முதல்ல ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் போட்டிகள் நடத்தப்படாது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே வந்து இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் இன்னொரு தேதிக்கு வந்து தள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தான் வந்து அந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறதே நடத்தப்பட்டது. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த தொடர் ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. எந்த சூழல்லையுமே வந்து கண்டிப்பாக இந்த போட்டியை ஏதாவது ஒரு தேதியில் பிசிசிஐ நடத்தியே தீருவாங்க.